பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீருடைய இரகசிய சந்திப்பு காசாவினுடைய போரில் சில முக்கியமான தகவல்கள் வெளியேறியிருக்கிறது. காசாவிற்கு பாகிஸ்தான் 20,000 இராணுவ வீரர்களை அனுப்புவதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. சர்வதேசத்தில் உறுதிப்படுத்தும் படையின் ISF கீழ் காசா பகுதிக்கு 20,000க்கும் மேற்பட்ட வீரர்களை பாகிஸ்தான் அனுப்ப தயாராகி வருவதாக சர்வதேச செய்தி ஒன்று தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தங்கள் நீண்டகால இலக்காக ஹமாஸை ஒழிப்பதற்காக அவர்கள் கடுமையான திட்டத்தை தீட்டி வருகிறார்கள். காசாவில் அமைதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வெளிப்படையாக அவர்கள் பேசினாலும் ஹமாஸினுடைய தொடர் இருப்பும் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜிஹாதிகள் மற்றும் ஹிஸ்புல்லாக்கள் ஹவுதிகள் அவர்களுக்கு தொடர்ந்து மிக பெரும் தலை இடியை ஏற்படுத்தி வருகிறார்கள். சுயாதீன ஒழுங்கு கொண்ட நாடுகளான சவுதி அரேபியா, ஜோர்டான், கத்தர், ஈஜிப்ட், துருக்கி போன்ற நாடுகளோடு இணக்கமான நிலையில் தன் உறவை அவர்கள் பாவித்து வந்தாலும் அவர்களின் மூலம் கிடைக்கும் பெரும் லாபத்திற்கு இந்த இஸ்லாமிய போராளி குழுக்களும் விடுதலை போராளிகளும் மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்துவதாக அமெரிக்கா நம்புகிறது. ஆகவே ஹமாஸை ஒழிப்பதை முதன்மை நோக்கமாக கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முன்முயற்சியில் பாகிஸ்தான் இந்த படை உருவாக்கப்படுவதாகவும் பாகிஸ்தான் இராணுவ தலைவர் அசீம் முனீருக்கும் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு இரகசிய ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் என சர்வதேசத்தை செய்திகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அசீம் முனீருக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு இரகசிய ஒப்பந்தம் இந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதில் பலருக்கும் இந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். அண்மையில் சவுதி அரேபியாவோடு அணு ஆயுத ஒப்பந்தங்கள், அணு ஆயுத ஸ்டாக் பைல்ஸை தேவை ஏற்பட்டால் பகிர்ந்து கொள்வதற்காகவும் சவுதிக்கு ஏற்படுகிற அனைத்து அச்சுறுத்தல்களுக்கும் இடையே பாகிஸ்தான் கைகொடுத்து உதவும் என்றும் அதற்கு பகரமாக பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை பாகிஸ்தானுக்கு அவர்கள் கொடுக்க எடுப்பதாகவும் சமீப நாட்களில் ஒப்பந்தம் முடிந்தது. இந்த நிலையில் உங்களுக்கு ஏற்படுகிற பல சந்தேகங்கள், இஸ்ரேலோடு அவர்கள் அமெரிக்காவோடு இணைந்து எப்படி பாகிஸ்தான் செயல்பட போகிறது என்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம். ஆனால் பாகிஸ்தான் இராணுவ தலைவர் அசீம் முனீருக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த இரகசிய ஒப்பந்தத்தை தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றால் பலருக்கு இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். ஒருவேளை இது நடந்தால் பாகிஸ்தான் இன்று வரை இஸ்ரேலை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்காததால் பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளில் இது ஒரு வரலாற்று மாற்றத்தை குறிக்கும் என்றும் அச்செய்தி வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தான் உண்மையில் கஸாவிற்கு வீரர்களை அனுப்பினால் இந்த நடவடிக்கையின் மூலம் ஹமாஸின் 3 நீண்டகால ஆதரவாளர்களான ஈரான், துருக்கி மற்றும் கத்தர் போன்ற நாடுகளிடமிருந்து மிக கடுமையான எதிர்வினை மற்றும் எதிர்ப்பை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடும். பாகிஸ்தான் இராணுவ தலைவர் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் சமீபத்தில் இஸ்ரேலின் உளவுத்துறை நிறுவனமான மொசாத் மற்றும் அமெரிக்கா CIA-வின் மூத்த அதிகாரிகளோடு இரகசிய சந்திப்புகளை நடத்தியதாகவும் கூட இச்செய்தியின் சாராம்சம் வெளிப்படையாக தெரிவிக்கிறது. இந்த சந்திப்புகளின் போது காசாவில் பாகிஸ்தான் துருப்புகளை நிறுத்துவதாக ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கிறது. இந்த முழு திட்டமும் மேற்காசியாவில் பாதுகாப்பு அமைப்பு வடிவமைக்கப்படக்கூடிய ஒரு வரலாற்று முன்னோடி இல்லாத முக்கிய மாற்றத்தின் ஒரு பகுதியாகும். அதாவது மத்திய கிழக்கில், அதையும் தாண்டி ஒட்டுமொத்த மேற்கு ஆசியாவில் பாதுகாப்பு அமைப்பை மறுவடிவமைக்கக்கூடிய ஒரு வரலாற்று முன்னோடி இல்லாத ஒரு முக்கிய மாற்றத்தின் ஒரு பகுதி என்றால் இதற்கு முன்பு இதுபோன்ற ஒரு கோலியேஷன், ஒரு கூட்டமைப்பு எப்பொழுதும் உருவாகவில்லை என்றும் நீண்டகால அரபுகளிடத்தில் ஒரு பகை கொண்ட தேசமாக அவர்களுடைய வரலாற்றில் தொடரும் இஸ்ரேலோடு ஒரு முஸ்லிம் நாடாக
அறியப்பட்ட பாகிஸ்தான் மீண்டும் இரகசியமாக இஸ்ரேலோடு அவர்கள் இணைவது இது முன்னோடி இல்லாத ஒரு மாற்றத்தின் ஒரு பகுதி என்றும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாகிஸ்தான் துருப்புகளில் உண்மையான பணி மீதமுள்ள ஹமாஸ் கூறுகளை நடுநிலையாக்குவது, காசாவில் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பது ஆகும். அதிகாரப்பூர்வமாக இது ஒரு மனிதாபிமான மறுசீரமைப்பு பணி என்று கூறப்படுகிறது. ஆனால் உண்மையான நோக்கம் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீன ஆயுத குழுக்களுக்கும் இடையில் ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்குவதற்காகத்தான் என்று கூறப்படுகிறது. அதாவது இஸ்ரேலுக்கும் பலஸ்தீன ஆயுத குழுக்களுக்கும் இடையே ஒரு பஃபர் ஜோனை உருவாக்குவதற்காகத்தான் 20,000க்கும் மேற்பட்ட இந்த குழுக்கள் செல்கின்றது. இந்த பாகிஸ்தான் வீரர்கள் அமெரிக்காவின் முன்முயற்சியில் உருவாக்கப்படும் சர்வதேச நிலைப்படுத்துதல் படையின் ஒரு பகுதியாக இருக்கும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்ச திட்டத்தின் கீழ் இந்த படை காசாவில் பாதுகாப்பை பேணுவதையும் படிப்படியாக அந்த பகுதியை பலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பணி அமர்த்தலுக்கு ஈடாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரும் பொருளாதார நிவாரண பொதியை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. உலக வங்கி கடன்களை தளர்த்துவது, உலக வங்கி பணம் செலுத்துவதை ஒத்திவைப்பது, இவர்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அந்த கடனுக்காக அதை அழுத்தம் கொடுக்காமல் இருப்பது, வளைகுடா நாடுகள் மூலம் நிதி உதவி போன்ற சலுகைகள் இதில் அடங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் ஒரு போதிய நிவாரணமாக அது கருதப்படுகிறது. ஆகவேதான் அசீம் முனீர் மொசாட் அல்லது CIA அதிகாரிகளோடு இரகசிய சந்திப்பு குறித்து வேறெந்த தகவல்களும் வெளியுலகத்தில் அவர்கள் பகிர்ந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இந்த விவகாரம் தற்போது ஒரு பற்றி எரியும் நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. உலக வரலாற்றில் அரசியல்களில் பல மாறுதல்கள் ஏற்படலாம். அப்படி மாறுதல்கள் ஏற்பட்ட போதும் இது போன்ற நிகழ்வுகள் பலருக்கு ஆச்சரியம் அளிப்பதில்லை. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இடையக மண்டலத்தில் ஒரு அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் இஸ்லாமிய நாடுகளால் ஆளப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அங்கே நிறுத்துவதற்கு தடையில்லை. அது அரபுகள் மட்டும்தான் இருப்பார்கள். அமெரிக்காவோ யூரோப்பிய யூனியனோ அல்லது யார் குற்றவாளி என குற்றவாளி கூண்டில் நிறைப்பட்டிருக்கக்கூடிய யூத படைகளோ தங்கள் கால்களை மீண்டும் அங்கே பதித்து விடக்கூடாது. அப்படி பதித்திருந்தால் அது மறுபோர் உருவாக்கும் என்பதிலிருந்து இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அமெரிக்கா, அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தங்களின் கையாளாக இந்தியா போன்ற நாடுகளில் கொதிநிலை அரசியலில் அமெரிக்காவினுடைய கையாளாக இருக்கும் பாகிஸ்தானை அவர்களுடைய தலைவர்களுக்கு ஏற்றவாறு அதன் மிகப்பெரிய வரலாற்று பொருளாதார பொதிமூட்டையை அவர்களுக்கு வழங்கி சர்வதேச IMF போன்ற நாடுகளிடத்திலிருந்து அழுத்தம் கொடுக்காமல் இந்த பணியை தமக்கு செய்து முடிப்போமானால் ஒரு நீண்ட காலமாக தமக்கு ஒரு ராஜ்ய கூட்டாளி ஒருவர் நிலைத்திருக்கும் என அமெரிக்கா நம்புகின்றது. 77 ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற காலங்களிலும் அமெரிக்காவிற்கு மிக ஆதரவான அவர்களுடைய மனநிலையோடு ஒத்துப்போகக்கூடிய மனசாட்சியின் ஒரு அங்கமாகவே பாகிஸ்தான் மாறியிருக்கிறது. இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே கொதிநிலை போரில் நடந்திருந்த போதும் கூட அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மறைமுக செயல்பாட்டை முன்னேறி எடுத்ததும் இந்தியா இந்த போரில் இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கூட 80-100க்கும் மேற்பட்ட முறை பொதுக்களத்தில் பதிந்து வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஆகவே இது போன்ற பாகிஸ்தான் படைகள் கசாவில் நிறுத்தப்படலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் அடுத்த செய்திகளோடு சந்திப்போம்.